ஹலோ எவ்ரிஒன். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டத்தில் நம்பர்ஸ். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன நம்பர் இருக்குது, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கவனிங்க, இதுதான் அது. ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது? ரியல், இமேஜினரி. அப்போ நம்பர் சிஸ்டத்தை நம்ம எந்த ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம்? ரியல், இமேஜினரி. இமேஜினரி நம்பர் எப்படி இருக்கும்? I equal to root -1 or I square equal to -1, 3i, pi I, I root 2. இந்த மாதிரி வேல்யூலாம் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ரியல் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? -1, -1/2, 1.75, √3. ஸோ ஐ இல்லாமல் வர இந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே ரியல் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் தான் இருக்கிறதுல பெருசு. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு கிராமம். நான் எங்கே இருக்கேன்? ஒரு சிட்டியில், ஒரு கிராமத்தில், ஒரு தெருவுக்குள்ளே, ஒரு வீட்டில் இருக்கேன் எப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு வேர்ல்டில் நம்ம எங்கே இருக்கோன்றது சின்ன சின்னதாக உள்ளே போயிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ரியல் தான் இருக்கிறதுலே பெருசு. சின்ன சின்னதாக கடைசியில் ஈவன், ஆட், ப்ரைம், காம்போசிட் அந்த மாதிரி நம்பர்ஸ் வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போது ரியலில் என்னென்ன நம்பர் பிரிக்கலாம்? ரேஷ்னல், இர்ரேஷ்னல். ஃபஸ்ட்டு இர்ரேஷ்னல் பார்த்துடலாமா? இர்ரேஷ்னலில் என்னென்ன இருக்குன்னா நாட் ஃபார்ம் ஆஃப் P/Q. இப்போ ரேஷ்னல் பாருங்கள், இது நாட் ஃபார்ம் ஆஃப் P/Qனா இது எந்த ஃபார்மில் இருக்கும்? ஃபார்ம் ஆஃப் P/Q. அதாவது இந்த டிவைடட் பையில் இருக்கிறது Q வந்து என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0வாக இருக்கக்கூடாது. இதை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படி தெரியுங்களா? டெர்மினேட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லலாம், நான் டெர்மினேட்டிங். பட் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் பட் ரெக்கரிங். இது என்னன்னு பார்க்கலாம். டெர்மினேட்டிங்னா அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ P/Qவில் என்ன ஃபார்மேட் இருக்கும்? நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். 17/3 அப்படி எடுத்துக்கலாமா? 17/5 இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இது என்ன நம்பர் வரும்? நம்ம போட்டோம்னா 3.4 வருமா? 4ஓட இது முடிஞ்சிரும். ஸோ 3.4 இதுக்கப்புறம் எதுவுமே வராது, எந்த டேர்மே வராது. அப்போ என்ன பண்ணோம்? இது வந்து டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு P/Q ஃபார்மேட்டில் என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 19/3 எடுத்துக்கலாமா? 19/3க்கு என்ன வேல்யூ வரும்? 6.333 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அது எப்படி எழுதலாம்? 6.3 பார்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஸோ பார் போட்டோம்னா இது கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் நான் டெர்மினேட்டிங். போய்கிட்டே இருக்கும் பட் ரெக்கரிங். நம்மளால் அது என்னன்னு சொல்லிட்டு பார் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவே இப்போ இதுக்கு வந்தோம்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? இப்போ பையின்னு எடுத்துக்கோங்களேன். இர்ரேஷ்னல் வந்து பையன்றது இர்ரேஷ்னல். இதோட வேல்யூ என்ன? 3.1415926 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இது வந்து டெர்மினேட்டிங்காக இருக்கா? இல்லை. நான் டெர்மினேட்டிங்காக இருக்கா? ஆமாம், நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது. அது போய்கிட்டே இருக்குது. பட் ரெக்கரிங்காக இருக்கா? இல்லை. இது என்னது? நான் ரெக்கரிங். ஸோ இதில் டெர்மினேட்டிங்காக இருக்கணும், இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங்காக இருந்ததுன்னா அது ரெக்கரிங்காக இருக்கணும். இதில் நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும் பட் நான் ரெக்கரிங்காகவும் இருக்கணும். எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் பார் போட முடியாது. புரிஞ்சிச்சு தானே? இப்போது ரேஷ்னல் நம்பரை என்ன ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம்னா இன்டீஜர், ஃப்ராக்ஷன் அப்படின்னு ரெண்டு டைமாக பிரிக்கலாம். ஸோ இன்டீஜரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா இசட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் -7, -6, -3, -2, 1, 0, 1 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. ஸோ செட் ஆஃப் மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா வேல்யூஸுமே இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டீஜர். அதே ஃப்ராக்ஷன்னா என்ன?
1/2, 2/5 இந்த மாதிரி டிவைடில் வேல்யூ வர்றது எல்லாமே ஃப்ராக்ஷன். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இன்டீஜருக்குள்ள ஹோல் நம்பர் நெகட்டிவ்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஹோல் நம்பர்னா என்ன? 0லேருந்து எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் ஹோல் நம்பர். 0க்கு முன்னாடி இருக்கிற நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே என்னது? இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னது? இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ இது போய்கிட்டே இருக்கும். இப்போ நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பரில் நம்ம எப்படி ரெண்டாக பிரிக்க போகிறோம்னா நேச்சுரல் 0. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் 0னா என்ன? 0 இங்கே வந்துடும். அப்போ 0 விட்டுட்டு மீதி எல்லாமே என்னது? நேச்சுரல் நம்பர். ஓகே தானே? புரிஞ்சுச்சிங்களா? இப்போது நேச்சுரல் நம்பரை நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்? ஈவன், ஆட், ப்ரைம், காப்போசிட் அப்படின்னு 4 டைப்பாக பிரிக்கலாம். இப்போ ஈவன் நம்பர்னால் என்னென்ன? 2, 4, 6, 8 எக்ஸட்ரா. ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7, 9 எக்ஸட்ரா. ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத 1லேருந்து 100 வரைக்கும் ஈஸியாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரைம் நம்பர் ஃபைன் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். 2, 3, 5, 7 எக்ஸெட்ரா இதெல்லாம் ப்ரைம் நம்பர். ப்ரைம் இல்லாத வர எல்லா நம்பருமே 4, 6, 8, 9 எக்ஸெட்ரா இது எல்லாமே காம்போசிட் நம்பர். புரியுதுன்னா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்பர்ஸ். ஈஸியாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே எந்த ஒரு சம் வந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்த அந்த டயக்ராமில் இருக்கிற நம்பர்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்னென்னா சம் ஆஃப் ஹூஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு த நம்பர், அதாவது ஈக்குவல் டு த கிவன் நம்பர். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு 24 பாருங்களேன். இப்போ 24ஓட ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிச்சி 24 தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அது 24க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி பர்ஃபெக்ட் நம்பர் கண்டுபிடிப்போம்? 24ஆக இருந்தால் 1 × 24 = 24, 2 × 12 24, 3 × 8 24, 4 × 6 24. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 5 × எந்த வேல்யூமே போட முடியாது, ஏன்னா 24 வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் இதோட நம்பரை? அப்படியே லைனாக எழுதுங்க. 1, 2, 3, 4, 5 வராது, அப்படியே ரிவர்ஸில் போங்க. 6, 8, 12, 24. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சம் ஆஃப் ஹூஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு த கிவன் நம்பர். இது வந்து கிவன் நம்பர், ஆமாம் தானே? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு 24 வரணும். 3, 6, 10, 16. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 24 வருது. அப்போ 24ன்றது என்னது? பர்ஃபெக்ட் நம்பர். புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு? இப்போ கோ ப்ரைம்னா என்னென்னா இதோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ வந்து 1 தான் வரணும். 1 வந்துச்சுன்னா அது கோ ப்ரைம், 1 வரலன்னா அது கோ ப்ரைம் இல்லை. இப்போ பாருங்களேன், 2க்கும் 3க்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 தான் வரும் அதோட ஆன்சர். அடுத்து 8க்கும் 9க்கும் கண்டுபிடிச்சி பாருங்கள், அதோட ஹச்சிசிஎஃப்பும் என்ன? 1 தான். அப்போ இது ரெண்டுமே என்னதுங்க? கோ ப்ரைம். ஓகேங்களா? அடுத்து ட்வின் ப்ரைம் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரென்ஸ் இஸ் 2. அதாவது இங்கே பேர் ஆஃப் 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா செட் ஆஃப். எக்ஸாம்பிளில் 3, 5 இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2. 5, 7 இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2. 11 சாரி இது 13. 11, 13 இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2. புரியுதுங்களா? அப்போது டிஃப்ரென்ஸ் இஸ் 2ஆக இருந்ததுன்னா அது ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? ஸோ இதுதான் நம்பர்ஸ். எல்லா நம்பருமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ராப்ளம், இப்போ நம்ம நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அதோட இம்பார்ட்டன்ட் சம் ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டதை சால்வ் பண்ணி பார்க்கலாம்.